இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி இன்று தாய் திரு அவை தூய யோவான் நற்செய்தியாளர் இயேசுவினுடைய அன்பு சீடர். இயேசு சென்ற முக்கியமான இடங்களில் பயணித்தவர், இயேசுவோடு இறுதி வரை உடனிருந்தவர், இயேசுவினுடைய அருகிலே இருந்தவர். மிக அற்புதமாக வேதம் சொல்லுகிறது, யோவான் நற்செய்தி சொல்லுகிறார், இயேசுவினால் அன்பு செய்யப்பட்ட சீடர், இடியின் மக்களில் இவரும் ஒருவர். இயேசு இறுதி உணவின் போது அவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, நீர் சொல்வது யாரை குறித்து என்று இயேசுவிடத்திலே கேட்க துணிந்தவர். இவர் தலைமை குருக்களுக்கு அறிமுகமானவர். இயேசுவை பகைவர்கள் பிடித்து சென்ற பொழுது ஒரு தலைமை குருவின் இல்லத்திலே, தலைவருக்கான நிலையிலே, தலைமை குருவின் மாளிகை முற்றத்திலே நுழைந்து, இவரே அன்பே கடவுள் என்றவரும் இவரே, சிலுவையின் கீழே நின்ற ஒரு திருத்தூதரும் இவரே, இவரிடத்தில்தான் அன்னை மரியாவை இயேசு ஒப்படைக்கிறார். இப்படி மகத்தான ஒரு சிறந்த சீடர் யோவான். இந்த யோவான் நற்செய்தியில் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு 3 வசனங்களை உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒன்று, யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம், என்னோடு இணைந்திருந்தால் மிகுந்த கனி தருவீர்கள். பிரியமானவர்களே, இயேசுவோடு இணைந்திருந்த யோவான் இயேசுவை குறித்து சாட்சியம் சொல்லி நூல்களை எழுதி இயேசுவினுடைய அனுபவத்தை நமக்கு பகிர்ந்தவர். இரண்டாவது, யோவான் நற்செய்தியில் நாம் படிப்போம், நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு தருவேன். அவரோடு இணைந்திருந்து அவருடைய பெயரால் கேட்டால் எல்லாம் கிடைக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வார்த்தை. பல நேரங்களில் நம்ம ஓடுறோம், செபஸ்தியாரை நோக்கி, அந்தோனியாரை நோக்கி, பல புனிதர்களை நோக்கி பயணிக்கிறோம், ஜெபிக்கிறோம். நல்லது. அப்புனிதர்கள் கற்றுத்தருகின்ற பாடம், எங்களைப் போல வாழ்ந்து நீங்கள் இயேசுவிடத்தில் வாருங்கள் என்று. அதனால தான் இயேசு சொன்னார், என்னுடைய பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தந்தையாகி கடவுளிடத்திலிருந்து பெற்றுத் தருவேன்கிறார். அவருடைய பெயரால் ஜெபிப்போம். அதைவிட மகத்தான ஒன்று யோவான் மட்டுமே பதிவு செய்கிறார் திருவிவிலியத்தில். யோவான் நற்செய்தி 13வது அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். 3 நற்செய்தியாளர்களும் கடமைன்னு சொல்லலை. லூக்கா நற்செய்தி யாரும் சொல்லலை, மத்தேயு நற்செய்தி சொல்லலை, மார்க்கு நற்செய்தி சொல்லலை. ஆனால் யோவான் மிக மகத்துவமாக சொல்லுகிறார், கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற ஒவ்வொருவரும் தாழ்ச்சி என்ற கடமையில் மகத்துவமாய் வாழ வேண்டும். ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். கடமை, கடமை, அது என்னுடைய கடமை. என்ன கடமை? எனக்கு எதிராக ஒருவன் குற்றம் செய்தாலும் அவன் பாத அடிகளை பணிந்து நான் வணங்க வேண்டும். என்னை மன்னிச்சிருங்க, நான் ஏதாவது கோவப்பட்டு பேசியிருந்தால் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அதை கற்றுத்தருகிறார். அதை தம் சீடர்களிடத்தில் செய்யும்படியாய் கடமை என கொடுக்கிறார். அடுத்த ஒரு அவருடைய நற்செய்தியில் எனக்கு அடுத்து ரொம்ப பிடித்த ஒரு காரியம், இளைப்பாறுதல் தருகிறது. இந்த உலகத்தில் யாருமே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று எவரும் சொன்னது கிடையாது. உன்னதமான இளைப்பாறுதலை தருகின்றவர் என் இயேசு. என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறார். கடமையை சொல்கிறாரு,
கற்றுக்கொள்ள சொல்கிறாரு, என் பேரால் கேளுங்கன்னு சொல்கிறாரு, என்னோட இணைந்திருங்கன்னு சொல்கிறார். இப்படி மகத்தான இறை ஞானத்தோடு கொண்ட ஒரு அற்புதமான நற்செய்தி தான் யோவான் நற்செய்தி. இயேசுவின் அன்பு சீடர் அவரது அன்பு மார்பில் பதித்து தலை பதித்து காது பதித்து பேசியவர், அன்னை மரியாளை தன் தாயை அவருக்கு தாயாக கொடுத்தவர். இப்படிப்பட்ட பல அடைமொழிகளுக்கு சொந்தக்காரராகிய இந்த யோவான் நற்செய்தியாளர் தூய அருளப்பர் அல்லது தூய யோவான் என்று சொல்லுகிறோம். இந்த புனிதரை நாம் எப்படி கண்டு பாவிக்க வேண்டும்? அனுபவித்த அனுபவத்தை அப்படியே பதித்து வைக்கிறார். இவர் மட்டுமே நமக்கு சொல்லுவார், அன்பே கடவுள், காட் இஸ் லவ். நீ அன்பு செய்தால் கடவுளை பார்க்க முடியும். கடவுள் உன்னை அன்பு செய்கிறார். அன்பே கடவுள், கடவுளே அன்பு. அப்படிப்பட்ட மகத்துவத்தை அடைவதற்கு, அன்பே கடவுள் என்று கடவுளை அடைவதற்கு மகத்தான 4 காரியங்கள். 1, அவரோடு இணைந்திருப்போம். 2, அவருடைய பெயரால் கேட்போம். 3, அவரை கொடுத்திருக்கின்ற கடமையை செய்வோம். 4, அவர் கற்றுத்தருகின்ற பாடங்களை நமதாக்குவோம். ஆமேன்.